மட்டும் தான் பயங்கரமான நியூஸ்லாம் சொல்லுவியா? நானும் அட்டகாசமான நியூஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். அட்டகாசமா அஜித்தை ஆமா. பத்தி சொல்ல போறியா? அஜித் சார பத்தி சொன்னாதான் அட்டகாசமா? இப்ப யார பத்தி சொல்ல போறேன்னா ஐஸ்வர்யா தனுஷ் பத்தி சொல்ல போறேன். ஐஸ்வர்யா தனுஷ். ஆமா, ஓகே. ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல தனுஷ் வந்து திருப்பியும் நடிக்க போறாராம். என்னப்பா நான் என்னமா டைரக்டே பண்ண நடிக்க மாட்டேன். மாட்டேன், அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடுல தான் வந்து நான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருல. இப்ப பார்த்தாக்கா நடிக்கிறாராம். ஏன்னா அப்படின்னா ஐஸ்வர்யாவோட ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷன் வந்து 3 படம் இல்லையா, அதுல தனுஷ் தான் ஹீரோ நடிச்சாரு. அண்ட் மியூசிக் வந்து அனிருத் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. செம்ம பெரிய ஹிட் பாடல்கள் எல்லாமே இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நடிக்க மாட்டேன் இனிமேல், அதாவது யாரு தனுஷ் வந்து ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல நடிக்க மாட்டேன், நான் ப்ரொடக்ஷன் சைடுல தான் வந்து பெரிய சப்போர்ட்டா இருப்பேன் அவங்களுக்குன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து ஐஸ்வர்யா தனுஷ் வந்து வை ராஜா வை அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல. கௌதம் கார்த்தி தான் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு பேர் யாருன்னு பார்த்தாங்கன்னா பிரியா ஆனந்த் தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தனா நம்ம யுவன் தான் பண்றாரு. யுவன். ஓகே. ஆமா. சோ ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன், கௌதம் கார்த்தி, பிரியா ஆனந்த் நடிக்கிறாங்க. ஆமா ஆமா, நான் இந்த இது கூட கேட்டிருந்தேன். ஏன் இந்த மாதிரி தனுஷோட படங்கள்ல இல்ல ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ற படங்கள்ல வந்து தொடர்ந்து வந்து அனிருத்தே மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. நான் வந்து ஒரு டிஃபரன்ஸ்க்காக இப்ப யுவன மியூசிக் போட சொல்லிருக்கேன் அப்படிலாம் சொல்லி அவங்க டாக்ல இது ஒரு நியூ காம்பினேஷனும் கூட இல்லையா, ஐஸ்வர்யா டைரக்ஷன்ல யுவன் வந்து மியூசிக் பண்றது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கான். அந்த படத்துக்கு தான் வந்து தனுஷ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க. தனுஷம் வந்து ஓகே நடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான், வைஃபோட படமாச்சே நடிச்சு கொடுக்காம இருப்பாரா. சோ வந்து அந்த ஒரு முக்கியமான கேரக்டருக்கு மட்டும் வந்து போவாராம். படம் பூராவா என்னன்றதெல்லாம் தெரியல, பட் ஆனா ஒரு சீன் ஒரு சீக்வென்ஸ்ல நடிச்சு கொடுக்குற ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்துட்டாரா. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அண்ட் அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதும் வந்து நமக்கு அபிஷியல் டாக்கோ இல்ல படம் வந்த பேர் தான் தெரியும். ஓகே.